இந்த கிளாஸ் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 2. ரூபாய் 2020 ஏபிசி மூவருக்கிடையே, சரிங்களா, ஏபிசி என மூவருக்கிடையே A/B is equal to 3:5, B/C is equal to 7:9 என்ற விகிதத்தில் பிரித்தால் A பெறும் பங்கு யாது? ரிப்பீட் பண்ணுறேன். ரூபாய் 2020 ஏபிசி அப்படின்னு மூவருக்கிடையே, A/B வந்து 3:5, அது மாதிரி B/Cங்கிறது 7:9 என்ற விகிதத்தில் பிரித்தால் A பெறும் பங்கு யாது? சரிங்களா? ரைட். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே போட்ட மாதிரி தான். இங்கே பாருங்கள், A/B கொடுத்துருக்காங்க, அதோட B/C கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி A/B/Cன்னு மாற்றுவீங்க. ஸோ ABC இப்படி மெர்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 3:5 7:9. ஸோ மெர்ஜ் பண்ணிங்கன்னா 3 7 21, 5 35, 5 45. சரிங்களா? டோட்டல் பங்கு எவ்வளோ? 21 + 35 + 45. ஸோ 45 35ங்கிறது 70 80 100 101. சரிங்களா? அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? அதாவது பங்கு 101, அதாவது 101 பங்குங்கிறது 2020. அப்போ ஒரு பங்குங்கிறது என்னது? 2020 / 101, அப்போ 20. ஸோ ஒரு பங்கு 120. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது? ஏ என்னது பங்கு என்ன? ஏங்கிறது என்னது? 21. அதாவது 21 × 20. ஸோ 420. Good morning, sir. மார்னிங் சஞ்சய். சஞ்சய் என்ன படிச்சிங்களா? சஞ்சய் சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4. ABCD ஆகிய நால்வருக்கிடையே ரூபாய் 6000 அசலானது. ரூபாய் 6000 அசலானது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏயின் பங்கு டிவைடட் பை பியின் பங்கு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா? ஏயின் பங்கு டிவைடட் பை பியின் பங்கு இஸ் ஈக்குவல் டு பியின் பங்கு டிவைடட் பை சியின் பங்கு ஈக்குவல் டு சியின் பங்கு டிவைடட் பை டியின் பங்கு. இது எல்லாமே எதுக்கு சமமா? 1/2 அதுக்கு சமமா. இப்போ 1/2 என்றவாறு பிரிக்கப்பட்டால் 1/2 என்றவாறு பிரிக்கப்பட்டால் பி பெறும் பங்கு தொகை யாது? பி பெறும் பங்கு தொகை யாது? ரிப்பீட் பண்றேன். ஏபிசிடி ஆகிய நால்வருக்கிடையே ரூபாய் 6000 அசலானது. A/B, B/C, C/D ஈக்குவல் டு 1/2 இந்த மாதிரி பிரிக்கப்பட்டால் பி பெறும் பங்கு தொகை யாது? எப்படின்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிறத நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. A by B is equal to B by C equal to C by D equal to 1 by 2 அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்கே பாருங்களேன், A by B is equal to 1 by 2 தான். அதே மாதிரி B by Cயும் என்னதான் 1 by 2 தான். C by Dயும் என்னதான் 1 by 2 தான். ஸோ ரேஷியோ மாதிரி எடுத்தீங்கன்னா A is to B, A is to B 1 is to 2, கரெக்டுங்களா? அதே மாதிரி B is to Cங்கிறது 1 is to 2, சரிங்களா? இது B is to C. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மெர்ஜ் பண்ணுறதுக்காக 1 1 1 2 2 2. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு A is to B is to C கிடச்சிடும். ஸோ 1 is to 2 is to 4ன்னு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த A is to B is to C-யை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, C by D, C is to D-யோட மெர்ஜ் பண்ண போகிறோம். C is to D-யோட மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ மெர்ஜிங் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏயும் சியும் பெருக்கணும், அடுத்தது பியும் சியும் பெருக்கணும், அடுத்து சியும் சியும் பெருக்கணும், அடுத்து சியும் டியும் பெருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ பிரகாரம் 1 ஈஸ்ட்டு 2 ஈஸ்ட்டு 4, சியோட வேல்யூ 1 by 2. ஸோ 1 by, அதாவது 1 ஈஸ்ட்டு 2. ஸோ மெர்ஜிங் பாருங்கள், இதையும் இதையும் பெருக்கணும், அடுத்து இதையும் இதையும் பெருக்கணும், இதையும் இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஸோ 1 1 2 2 2 1 2 1 இன்ட்டு 4 4, அடுத்து 4 2 8, 1 ஈஸ்ட்டு 2 ஈஸ்ட்டு 4 ஈஸ்ட்டு 8ன்னு வரும். ஸோ டோட்டல் பங்கு எத்தனை அப்படின்னா 1 + 2 + 4 + 8, 8 2 10 14, 14 1 15. ஸோ டோட்டலாக 15 பங்கு வருது. இந்த 15 பங்குங்கிறது என்னது, ரூபாய் 6000, சரிங்களா? அதான் 4 வந்து ஷேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க, 4 பேருக்கு. அப்போ 15 பங்கு, டோட்டலாக 6000. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பி பெரும் பங்கு தொகை யாரு? ஸோ பி பெரும் பங்கு தொகைங்கிறது இதுதானே பி, இவங்க தான் பி. ஸோ நல்லா கவனிங்க, 15 பங்கு 6000, சரிங்களா? 15 பங்கு 6000. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், 6000 / 15. ஸோ ஒரு 15 15, 4 15, ஆமாம் 400. அப்போ அவங்க கேட்குறது பி தானே கேட்குறாங்க, அப்போ 2 பங்கு எவ்வளோ? ஸோ 2 பங்குங்கிறது 800. 800 தான் ஆன்சர். ஓகே, என்ன சஞ்சய் என்ன படிச்சீங்க? ஹலோ ஹலோ, ஹையர் பிளான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபைவ் பிளான் பார்த்துட்டிங்களா? ரெடியா? கேள்வி கேட்குறாங்க. சரி, கிளாஸ் முடிச்சானு கேட்குறேன். உங்களுக்கு 5 இயர் பிளானு, அவங்களுக்கு வல்லின மிகு மற்றும் விகாயிடங்கள், சரியா? ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். கவுண்ட் பண்ணுங்க. ம்
ஓகே சார். பட் அடுத்தது கொஷின் நம்பர் 5. சரி, முதல் பங்கின் 4 மடங்கு, முதல் பங்கின் 4 மடங்கு, கமா இரண்டாம் பங்கின் 5 மடங்கு, இரண்டாம் பங்கின் 5 மடங்கு, கமா மூன்றாம் பங்கின் 7 மடங்கு ஆகிய மூன்றும் சமம் என்றவாறு ரூபாய் 1660 பிரித்தால், ரூபாய் 1660 பிரித்தால் கிடைக்கும் மூன்றாம் பங்கு யாது? 1660 பிரித்தால் கிடைக்கும் மூன்றாம் பங்கு யாது? ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ முதல் பங்கினுடைய 4 மடங்கு, அடுத்தது இரண்டாவது பங்கின் 5 மடங்கு, அடுத்தது மூன்றாவது பங்கின் 7 மடங்கு ஆகிய மூன்றும் சமம் என்றவாறு ரூபாய் 1660 பிரித்தால் கிடைக்கும் மூன்றாம் பங்கு யாது? எப்படின்னு பார்க்கலாம். அதாவதுங்க, முதல் பங்கு அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இரண்டாவது பங்கை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், மூன்றாவது பங்கை நான் இசட்டுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ முதல் பங்குனது 4 மடங்கு அப்படின்னா 4x, இரண்டாவது பங்குனது 5 மடங்கு அப்படின்னா 5y, மூன்றாவது பங்குனது 7 மடங்கு அப்படின்னா 7z ஆகிய மூன்றும் சமம்னு சொன்னனால ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மூன்றும் சமம்னு சொல்லிட்டாங்க. 1660 பிரித்தால் இந்த மூன்றாவது பங்கு என்ன, இந்த 7z என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கிறத வந்து நம்ம வந்து விகிதமாக மாற்றுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மாற்றுவோம். சரிங்களா? இது ரெண்டையும் மாற்றுவோம், அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் மாற்றுவோம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 4x இஸ் ஈக்குவல் டு 5y. இப்போ நமக்கு x பை ஒய் தான் வேணும்னா என்ன வரும், 5/4ன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 5:4ன்னு வரும். அடுத்தது ரெண்டாவது, இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். 5y இஸ் ஈக்குவல் டு 7z. நமக்கு தேவை என்னது, y/z. அப்போது 7/5. இப்போ இஸ் ஈக்குவல் டு 7:5ன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம ரேஷியோ எப்படி மெர்ஜ் பண்ணுவோம், x:y, y:z இருக்கு. இப்போ இதை எப்படி மெர்ஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அப்போ 5:4ஐயும் 7:5ஐயும் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ மெர்ஜ் பண்ணிங்கன்னா 5 35 விகிதம் 4 28 விகிதம் 5 20, 35 28 20 அது மாதிரி வரும். சரி, இப்போ டோட்டல் பங்கு எவ்வளோ, 35 28 20 டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது 35 + 28 + 20, 28 20ங்கிறது 48, 48 30ங்கிறது 78, 80 83 பங்கு வருது. சரிங்களா? டோட்டலாக 83 பங்கு வருது. ஸோ 83 பங்குங்கிறது 1660. சரிங்களா? 83 பங்குங்கிறது 1660. ஸோ நமக்கு என்ன வேணும், ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இதில் ஒரு பங்கு 1660 ÷ 83. ஸோ ஒரு 83, 2 83, 166. இப்போ 20 வரும். அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, மூன்றாவது பங்கு. மூன்றாவது பங்குங்கிறது என்னது, நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த 20. இங்கே பாருங்கள், இதுதான் முதல் பங்கு, முதல் பங்கு, இது இரண்டாவது பங்கு, இது மூணாவது பங்கு, 20. அப்போது 20 × 20 இஸ் ஈக்குவல் டு 400 அப்படின்னு வரும். சரிங்களா? 20 பங்கு என்ன, அதான் மூன்றாவது நம்பர். 400ங்கிறது ஆன்சர்.
ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்து சம் போகலாம். பண்ணியாச்சுங்களா? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. மேலே எதுவும் கொண்டு போகணுமா? இல்ல இல்ல. நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகேங்கம்மா. ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 6. ரூபாய் 76ஐ ஸோ ரூபாய் 76ஐ 7, 5, 3, 4 எனும் 4 பகுதிகளாக பிரித்தால், ஸோ 4 பகுதிகளாக பிரித்தால் மிகச் சிறிய பகுதி எது? ஸோ 76 7, 5, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 பகுதிகளாக பிரித்தால் மிகச்சிறிய பகுதி எது? ஒன்றும் இல்லைங்க, ஈஸி. பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும். டோட்டல் பங்கு எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் பங்கு எவ்வளோ? 7 + 5 + 3 + 4. ஸோ 7, 3, 10, 15, 19 பங்கு. ஸோ டோட்டலாக 19 பங்கு. ஸோ 19 பங்கு எவ்வளோ இருக்கும்? 76. அப்போ ஒரு பங்குனது விலை எவ்வளோ? 76/19 = 4. அவங்க கேட்குறது மிகச்சிறிய பகுதி எதுன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிறதுலே எதுங்க மிகச்சிறிய பகுதி? இந்த 3ங்கிறத மிகச்சிறிய பகுதி. அப்போது ஆன்சர் 3 × 4 12. இதே மிகப்பெரிய பகுதி எதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? 7 × 4 28 அப்படின்னு வரும். மிகப்பெரிய பகுதினா ஆன்சர் மிகச்சிறிய பகுதி தான் கேட்குறாங்க. அப்போ இதுதான். இதெல்லாம் ஈஸியான சம். நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 7. ஒரு குறிப்பிட்ட தொகை ABC ஆகிய மூவருக்கிடையே 2:3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட வேண்டியதற்கு பதிலாக 7:2:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டதால் B என்பவர் ரூ. 40 குறைவாக பெறுகிறார் எனில் பிரிக்க வேண்டிய மொத்த தொகை யாது? ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட தொகை ABC ஆகிய மூவருக்கிடையே 2:3:4 என்ற விகிதத்தில் பிரிக்க வேண்டியதற்கு பதிலாக 7:2:5 சரிங்களா? ஸோ 7:2:5 என்ற விகிதத்தில்
பிரிக்கப்பட்டதால் பி என்பவர் ரூ 40 குறைவாக பெறுகிறார் எனில் பிரிக்க வேண்டிய மொத்த தொகை யாது? பிரிக்க வேண்டிய மொத்த தொகை யாது? பார்க்கலாம் எப்படின்ட்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் A:B:C எழுதிக்கிறேன். அவங்க ஆக்சுவலாக எப்படி பிரிச்சிருக்கணும்னா 2:3:4ன்னு பிரிச்சிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க எப்படி பிரிச்சிட்டாங்க, 7:2:5ன்னு பிரிச்சிட்டாங்களாம். அப்படி பிரிச்சனால இந்த பி இருக்கார்ல, இந்த பிக்கு மட்டும் ரூ 40 கம்மியாக கிடைக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது பிங்கிறது 3 ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கு போல 2 போட்டிருக்காங்க. 2, அதாவது ஒரு பங்கு வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. அப்படி கம்மியாக போட்டனால அவருக்கு ரூ 40 குறைவாக கிடைக்குது. அப்போ ஒரு பங்கு இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, 3லேருந்து 2 ஜஸ்ட் ஒன்று குறைச்சனால அவருக்கு 40 ரூபா கம்மியாக கிடைக்கிது. அப்போ நீங்கள் இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் எடுக்கலாம், ஒரு பங்கு என்பது 40. அப்போ டோட்டல் பங்கு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஸோ டோட்டல் பங்கு அப்படிங்கிறது 2 + 3 + 4, அதாவது 9 பங்கு. ஸோ டோட்டலாக 9 பங்கு. மொத்த தொகை அவங்க பிரிக்க வேண்டிய மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 9 × 40 போட்டிங்கன்னா 360ன்னு வரும். இதுதான் ஆன்சர். 2 ஸ்டெப்பு தான், கணக்கு மட்டும் 4. சொல்லுங்க. அதுக்கு பதிலா 7:2:5 பிரிச்சுட்டாங்கல்ல, அப்ப அதை தானே எடுத்துக்கணும், எடுத்துக்கூடாதா? பிரிக்க வேண்டியது என்ன பிரிக்க வேண்டியதோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும், ரெண்டாவதாக உள்ள எடுக்கக்கூடாது. அவங்க கேட்குறது என்னது, பிரிக்க வேண்டிய மொத்த தொகை தானே கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் எடுக்கணும், 2:3:4 தான் எடுக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. ரூ 735 ஆனது, சரிங்களா, ரூபாய் 735 ஆனது ஏபிசி ஆகிய மூவருக்கிடையே ரூபாய் 25 குறைக்கப்பட்ட நிலையில் (1:3:2) என்ற விகிதத்தில் 1:3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டதால் சி பெரும் பங்கு யாது? பெரும் பங்கு யாது? எப்படின்னு பார்க்கலாம். ரூ 735 ஏபிசி ஆகிய 3 நபருக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் ரூ 25 குறைக்கப்பட்ட நிலையில் 1:3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டதால் சி பெரும் பங்கு யாது? இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், ரூ 25ங்கிறது 3 பேருக்கும் சேர்த்து பிரிக்க கிடையாது. ஏக்கு ஒரு 25 ரூபா, பிக்கு ஒரு 25 ரூபா, சிக்கு ஒரு 25 ரூபா பிரித்து டோட்டலாக 75 ரூபா குறைச்சிருக்காங்க. 75 ரூபா குறைச்சிருக்காங்க. அப்படி குறைச்சனால தான் 1:3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 735லேருந்து 75 கழிச்சிருங்க. 5ல் 5 போச்சுன்னா 0, 10ல் 7 போச்சுன்னா 3 3 6, திருப்பி 6, 660 ரூபா வரும். ஸோ 6 பங்கு, அதாவது இங்கே பாருங்கள், ரேஷியோ 1:3:2. ஸோ டோட்டலாக 6 பங்கு இருக்குது, சரிங்களா. 6 பங்குங்கிறது 660. அப்போ ஒரு பங்குங்கிறது 110, சரிங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க, சி என்னது பங்கு தானே கேட்குறாங்க. சி அப்படிங்கிறது என்ன ரேஷியோ, இதானே ரேஷியோ. இங்கே பாருங்கள், இதான் சி, இது ஏ, இது பி, இது சி. அப்போ சினா 2 × 110 = 220.
அப்படியே நீங்கள் 220ன்னு எடுத்து எழுதிட்டிங்கன்னா தப்பாயிரும். ஆரம்பத்தில் ஒரு 25 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்கல்ல, அதையும் சேர்த்துக்கணும். ரொம்ப முக்கியம். ஆப்ஷனில் எடுத்தோடனே முதல்ல 220 தான் வச்சுருப்பான். ஸோ 220 ப்ளஸ் நீங்கள் குறைச்சி கொடுத்த 25 ரூபா அதையும் சேர்த்திங்கன்னா 245ங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ 25 ரூபா குறைச்சனால ஒரு ரேஷியோ வருது. ஆனால் அவங்க கேட்குறது சி பெரும் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 25 ரூபாயும் நம்ம சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணி தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் இந்த இடத்துல வந்து 245 20 சேர்த்து 245ன்னு வருது. ஒருவேளை நான் இப்படி கொஷின் கேட்குறேன், ஏயினது பங்கு என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஏயினது பங்குனா என்ன அர்த்தம்? 1. அப்போ ஒரு பங்குங்கிறது 110. அதோட நம்ம எதை ஆட் பண்ணிக்கணும்? அவங்களுக்கு குறைச்சி கொடுத்த 25 ஆட் பண்ணி 135ன்னு சொல்லணும். இதுதான் ஆன்சர். கொஷனுக்கு இது. சார் இதுல குறைக்கப்பட்டு சார் இருக்கு, மைனஸ் பண்ண கூடாதா? மைனஸ் தான் பண்ணியிருக்கோமே. இதோ எடுத்த அடுப்புலேயே பண்ணியிருக்கோம் பாருங்க. 735 ஓகே சார். லாஸ்ட் ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, அது முதல்ல மைனஸ் பண்ணிடுமா? அதாவதுமா அவங்க லாஸ்ட்டாக கேட்குற கொஷின் என்ன தெரியுமா? சி பெரும் பங்குங்கிறது குறைச்சி கொடுக்காம 25 ரூபா குறைக்காம அவங்க பெறுகிற முழு அமௌண்ட் என்னங்கிறது அர்த்தம். கொஷின் பாருங்க, 735 ரூபாங்கிறது மூவருக்கிடையே பிரித்து கொடுத்துட்றாங்க. 25 ரூபா குறைக்கப்பட்ட நிலையில் தான் 1:3:2ங்கிற விகிதத்துக்கு வர்றாங்க. ஸோ 25 ரூபா குறைச்சனால அந்த ரேஷியோ அவங்களுக்கு வருது 1:3:2ன்னு. புரியுதுங்களா? ஸோ அந்த ரேஷியோலேருந்து நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபா குறைச்சிருப்பாங்க. அப்போ 75 ரூபா குறைச்சி 660. அந்த 660லேருந்து ரேஷியோ வச்சு ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஒரு பங்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏபிசியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் அவங்க கேட்கும்போது சி பெரும் பங்கு யாதுன்னு கேட்குறாங்க. குறைக்கப்பட்ட நிலையில் சி பெரும் பங்கு இல்லை. அவங்களுக்கு சிக்கு எவ்வளோ ஷேர் கொடுப்பீங்க அவ்வளோதான். அப்போ சியோட ஷேரு கழிச்ச 25 ரூபாயும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அதனால தான் 245ன்னு போடுறோம். சார் கேக்குதா? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. சவுண்டே வரல அதுக்கப்புறம். அதான் எதனால 25 ரூபா கூட்டி போட்டோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து சொன்னேன். புரியுதுங்களான்னு கேட்டேன். ஓகே, ரைட். போட்டாச்சு சார். ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9. ஏபிசி ஆகிய மூவருக்கிடையே முறையே ரூ. 5, 10, ரூ. 15 குறைக்கப்பட்ட நிலையில் ரூபாய் 2430 3:4:5 என்ற விகிதத்தில் பிரிக்க 3:4:5 என்ற விகிதத்தில் பிரிக்க பி பெரும் பங்கு யாது? ஏபிசி ஆகிய மூவருக்கிடையே முறையே ரூபாய் 5, ரூபாய் 10, ரூபாய் 15 குறைக்கப்பட்ட நிலையில் 2430 3:4:5 என்ற விகிதத்தில் பிரிக்க பி பெரும் பங்கு யாது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து A:B:C. சரிங்களா? ஸோ 2430க்கான ரேஷியோ எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3:4:5ன்னு பிரிக்கிறாங்க. அதில் பி மட்டும் எவ்வளோ பெறுறாங்கன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக பாருங்கள், 4 3 7 7 3 10 12. ஸோ டோட்டலாக வந்து இது வந்து 12 பங்கு +4 +5 டோட்டலாக வந்து 12 பங்கு. அந்த 12 பங்கு அப்படிங்கிறது
இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம். இந்த 2430 இருக்குல்ல, அது வந்து குறைக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தனால 5, 10, 15 குறைச்சிருங்க. ஸோ 10 + 15ங்கிறது 25. ஸோ 25 + 5ங்கிறது 30. சரிங்களா? ஸோ டோட்டலாக 30 வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக அந்த இடத்துல 2400 வருது. ஸோ 12 பங்குங்கிறது 2400. சரிங்களா? இதுலேருந்து ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஒரு பங்கு அப்படிங்கிறது 2400 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 2 12 24. ஆமாம், அவங்க கேட்குறது பியினது பங்கு தான் என்னன்னு கேட்குறாங்க. பியினது பங்கு அப்படிங்கிறது இதோ இது 4. அப்போது 4 × 200 இஸ் ஈக்குவல் டு 800. முக்கியமாக மறந்துடாமல் அவங்க எவ்வளோ கழிச்சாங்க பிக்கு, இங்கே பாருங்கள், ஏக்கு 5 ரூபா, பிக்கு 10 ரூபா, சிக்கு 15 ரூபா குறைச்சிருக்காங்க. அதையும் சேர்த்து தான் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ 800, ஆமாம் 810ங்கிறது தான் ஆன்சர். போட்டாச்சு சார். ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 10, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். கொஷின் நம்பர் 10 டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஓகே, ரூ 53 ஆனது, சரிங்களா, ரூபாய் 53 ஆனது ஏபிசிக்கு இடையே பிரித்து அளிக்கப்படுகிறது. ரூபாய் 53 ஆனது ஏபிசிக்கு இடையே பிரித்து அளிக்கப்படுகிறது. ஏ என்பவர், ஸோ ஏ என்பவர் பி பெறுவதை விட, ஸோ பி பெறுவதை விட ரூ 7 அதிகம் பெற்றார். ரூ 7 அதிகம் பெற்றார். பி என்பவர் சி பெறுவதை விட ரூ 8 அதிகம் என்றவாறு பிரிக்கப்பட்டால் அவர்கள் மூவரும் பெறும் பங்குகளின் விகிதம் யாது? ரூபாய் 53 ஆனது ஏபிசிக்கு இடையே பிரித்தளிக்கப்படுகிறது. ஏ என்பவர் பி பெறுவதை விட ரூ 7 அதிகமாகவும், பி என்பவர் சி பெறுவதை விட ரூபாய் 8 அதிகம் என்றவாறு பிரிக்கப்பட்டால் அவர்கள் மூவரும் பெறும் பங்குகளின் விகிதம் என்ன அப்படிங்கிறது கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ ரூபா, இது இவங்களை விட அவங்க அதிகம், அவங்கள விட அவங்க அதிகம்னு சொல்லும்போது இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிக்கோங்களேன். அதாவது ஏ பி சின்னு எழுதிக்கோங்க. எப்போதுமே கடைசியாக என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எடுங்களேன். இங்கே பாருங்களேன், ஏ என்பவர் பி பெறுவதை விட ரூ 7 அதிகம், பி என்பவர் சி பெறுவதை விட ரூ 8 அதிகம்னா இந்த பி அண்ட் சி இதிலிருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுதான் கடைசியான பாயிண்ட். ஸோ பி என்பவர் சி பெறுவதை விட 8 அதிகம், அதாவது சி வந்து எக்ஸ் அமௌண்ட் பெறாருன்னா பி வந்து அவரை விட ஜஸ்ட் 8 அதிகம். சரிங்களா? அப்போது எக்ஸ் + 8. அடுத்தது பாருங்களேன், பின்னாடி இருந்து பாருங்களேன், ஏ என்பவர் பி பெறுவதை விட ரூ 7 அதிகம். ஏ என்பவர் பி பெறுவதை விட ரூ 7 அதிகம்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது எக்ஸ் + 8 + 7, அப்போது எக்ஸ் + 15 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ எக்ஸ் + 15. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டிவாக அதிகமாக இருக்காங்க. சரி, இப்போது எனக்கு அடுத்தது எப்படி நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோன்னா, இந்த ஏபிசிக்கு இடையே பிரித்தளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோங்கள்ல, அப்போ டோட்டல் அமௌண்ட் பாருங்கள், எக்ஸ் + 15 + எக்ஸ் + 8 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பங்கு
53 1 2 3 3x ப்ளஸ் 15 ப்ளஸ் 8 அப்போ 15 5 20 23 சரிங்களா 23xங்கிறது 53. ஸோ நமக்கு தேவை இங்கே எக்ஸ் வராது 23 தான். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 53 மைனஸ் 23 அப்போ 0 3. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 13னா எக்ஸோட வேல்யூ என்னங்க 10 சரிங்களா. இப்போ போயிட்டு ஏபிசியில் போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15 10 எவ்வளோ 15 10 25ங்கிறது ஏ. பிங்கிறது என்னது 8ஓட கூட்டணும் அப்போ 18. சிங்கிறது என்னது அப்படி வந்துடுது 10. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25:18:10. இதுதான் சரியான விடை. சரி ஓகே அடுத்த போலாங்களா? சார் ஓகே கொஷின் நம்பர் 11. ரூபாய் 6900 ஆனது ரூபாய் 6900 ஆனது 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 சிறுவர்களுக்கிடையே 2:3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் ஒரு சிறுவன் பெறும் பங்கு தொகை யாது? 6900 ஆனது 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 சிறுவர்களுக்கிடையே 2:3:4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் ஒரே ஒரு சிறுவன் அவர் மீது பங்கு தொகை எவ்வளவு? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல ஆண், ஸோ அடுத்தது வந்து பெண், அடுத்தது வந்து சிறுவர். ஸோ 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 சிறுவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே எப்படி பிரிக்கிறாங்களா 2:3:4 அப்படின்ற விகிதத்தில் பிரிக்கப்படுறாங்க. அதாவது 2:3:4 ரைட். ஸோ இதில் டோட்டல் எவ்வளோ வருது அப்படியே பிரிக்கிறேங்க. 2 6 4 12 இல்லை 4 28. இது கொஞ்சம் சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. இது சிம்ப்ளை பண்ணலாம். 2 6 6 12 1 2 4 2 8. இப்போ டோட்டலாக 23 6 10 23 தானே. அப்போ 23 பங்கு டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6900 சரிங்களா. சம்மிலே கொடுத்துருக்காங்க 6900. இதில் ஒரு பங்குனது விலை எவ்வளோ அப்படின்னா 3 23 69. அப்போ ஒரு பங்கினது விலை வந்து 300. அடுத்தது 2 பங்கினது விலை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் தானே. இது வந்து இருங்க அவங்க கேட்குறது சிறுவர் தானே கேட்குறாங்க ரைட். சிறுவர்கள் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க. சிறுவர்கள் வந்து இது 14. இது சிறுவருங்க, இது வந்து பெண்ணு, இது வந்து ஆண் சரிங்களா. சிறுவர்கள் வந்து 14. அப்போ 14 × 300 இஸ் ஈக்குவல் டு 12 1 3 4 42 2 0. ஸோ சிறுவர்களுடைய பங்கு மட்டும் 4200. ஆனால் அவங்க கேட்குறது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 7 சிறுவர்கள் சரிங்களா. அப்போ அவங்க கேட்குறது வந்து ஒரு சிறுவருக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 7 சிறுவர்களுடைய ஷேரு. அவங்க வந்து ஒரு சிறுவன் மட்டும் எவ்வளோ, ஒரு சிறுவன்னா எவ்வளோ அவ்வளோதான் சரிங்களா. அப்போது 4200 டிவைடட் பை 7 6 42 ஆன்சர் 600ங்கிறது தான் ஆன்சர். இப்போ ஆண்கள் மட்டும் பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் இந்த 3ஆல், அதாவது 3 ஆண்கள் பெறுகிற தொகை வந்து 300. அப்போது அவங்க கேட்குறது வந்து ஆண்களுடைய இதில் பெருக்கி போட்டிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வரும். போட்டாச்சு சார். ஓகே அடுத்த போகலாங்களா? சொல்லுங்க சார்.
சரி, கொஸ்டின் நம்பர் 12. ஒரு பையில் ரூபாய் 2, ரூபாய் 1, அப்புறம் வந்து 50 பைசா, 0.50 பைசா நாணயங்கள் சம எண்ணிக்கையில் உள்ளன. அப்பையில் உள்ள மொத்த தொகை ரூ. 350 எனில் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? கையில் 2 ரூபா, 1 ரூபா, 50 காசு நாணயம் இருக்குது. எல்லாமே ஆனால் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 2 ரூபா காயின் இருக்குன்னா 4 1 ரூபா காயின் இருக்குது, 4 50 காசு காயின் இருக்குது. புரியுதுங்களா? இதில் 2 ரூபா காயினில் வந்து 8, 1 ரூபா காயினில் 8 ரூபா, 50 காசில் 8 ரூபா. அப்படி இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. செம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 ரூபா காயின் 4 காயின் இருக்குது, 1 ரூபா காயின் 4 இருக்குது, 50 காசு காயின் 4 இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவற்றிலுள்ள மொத்த தொகை வந்து 350. ஸோ எப்போதுமே ஒரு சம்மல பைசா, ரூபாய் அப்படின்னா தயவு செஞ்சு அதை எல்லாமே எப்படி மாற்றிக்கணும்? ரூபாயாக மாற்றிக்கோங்க, இல்லைன்னா பைசாவாக மாற்றிக்கோங்க. ஏதாவது ஒன்றா மாற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே பைசாவாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? 200 ரூபாயை நான் 200 பைசாவாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ 200 பைசா, அதே மாதிரி 100 பைசா, அதே மாதிரி இங்கே 50 பைசா, எல்லாமே பைசாவாக மாற்றிட்டேன். ஆனால் 50 காசு ரூபாயை மாற்ற முடியாது. அதனால் பைசாவாக மாற்றிட்டேன். இதனுடைய ரேஷியோ எவ்வளோ? 0 0 0, அதாவது 20 10 5. இன்னும் கூட சிம்பிளை பண்ணலாம். 4 20, 7 10, 1 21. ஸோ 4:2:1ங்கிறது இதனுடைய ரேஷியோ. டோட்டல் பங்கு வந்து 4 + 2 6, 6 1 7. சரிங்களா? 7 பங்கு, அதாவது 7 பங்குங்கிறது 350 ரூபா கொடுத்துருக்காங்களா சம்பள? 7 பங்குங்கிறது 350 ரூபா. அப்போ ஒரு பங்குங்கிறது எவ்வளோ? ஸோ ஒரு பங்கு அப்படிங்கிறது என்னது? 35. சரிங்களா? 50 ரூபா. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க? ஒவ்வொன்றிலும் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு ரூபாய் இருக்கும்? இதையும் இங்கே திருப்பி எழுதுங்க, ஏன்னா இன்னொரு பாயிண்ட் நான் பின்னாடி சொல்லுவேன். எவ்வளவு ரூபாய் இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, இப்போது 2 ரூபாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூபாவில் வந்து உங்களுக்கு வந்து 4 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 காயின் தான் இருக்கும், ஏன்னா ஒரு பங்கு 50னா டிவைட் பை 2னா 4. ஸோ 4 × 50 = 200. சரி, 1 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 ரூபாயில் வந்து எத்தனை 50 பைசா இருக்கும் அப்படின்னா 2 50 காசு இருக்கும். ஸோ 100. அடுத்தது 50 காசு. 50 காசு வந்து பார்த்தீங்கன்னா 50 × 1 ஷேரு. இட் மீன்ஸ் டோட்டலாக 50 இருக்குது. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 100 350ன்னு இருக்குது. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனியாக எடுத்துட்டோம். ரைட். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இந்த 4:2:1 இருக்குல்ல, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கன்ஃபியூஸ் எதுவும் ஆகிக்காதீங்க. 4:2:1 இதுக்கு முன்னாடி சிம்பிளை பண்ணி ஒரு ரேஷியோ எடுத்தீங்கல்ல, இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். ஒரு பங்கு 50னா 4 பங்கு 4 × 50 200. ஸோ 2 × 50 100,
1 × 50 50. ஸோ இது வந்து 2 ரூபா கணக்கு, 1 ரூபா கணக்கு, 50 காசு கணக்கு. இது எவ்வளவு ரூபாய் இருக்குங்கிறதுக்கு இப்படி 2 ரூபால 200 ரூபா இருக்கு. 1 ரூபா காயின் 100 ரூபா இருக்கு. 50 காசு காயின் 50 ரூபாய்க்கு இருக்கு. இப்போ நான் கேட்குற அந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒருவேளை நான் அப்படி கொஸ்டின் கேட்குறேன், எத்தனை நாணயம் உள்ளது அப்படின்னு நான் கேட்குறேன். நான் எவ்வளவு ரூபாய்ன்னு கேட்கலங்க, எத்தனை நாணயம் உள்ளது, கவுண்ட் கேட்குறேன். கவுண்ட்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ உங்ககிட்ட இதுலேயே சொல்கிறேனே, 50 ரூபா இருக்கு. எவ்வளோ? 50 காசு காயின் 50 ரூபா இருக்கு. அப்போ எத்தனை காயின் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 காயின் இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இப்போ உங்ககிட்ட 1 ரூபா காயின் இருக்கு, 50 ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னா 50 காயின் இருக்கும். புரியுதுங்களா? இதே 2 ரூபா காயின் இருக்கு, என்கிட்ட 2 ரூபா காயினா இருக்கு, ஆனால் 50 ரூபாய்க்கு இருக்கு. அப்படின்னா எத்தனை காயின் இருக்கும்? 25 காயின் இருக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அவங்க இப்போ எத்தனை நாணயம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இப்போ 2 ரூபா காயினில் 200 ரூபாய்க்கு இருக்கு. அப்போ எத்தனை 2 ரூபா இருக்கும்? 2 ரூபா காயினில் ஆமாம் 200 ரூபாய் இருக்கு. 100 ரூபா காயினில் 1 ரூபா காயினில் அவங்க எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்காங்களாம்? 100 காயின் 100 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அப்படின்னா 100 காயின் இருக்கும். இது 50 காசு 50 பைசால எவ்வளோ ரூபாய்க்கு இருக்கான்? 50 ரூபாய்க்கு இருக்கு. அப்போனா அவங்கள்ட்ட எத்தனை காயின் இருக்கும்? 100 காயின் இருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை காயின் இருக்கும்? 100 காயின். ஸோ செம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாணயங்கள் கேட்குறாங்களா, இல்லை ஒவ்வொன்றிலும் எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு கேட்குறாங்களா? புரியுதுங்களா? எங்கேருந்து நோட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேடம் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். கேள்வியை நல்லா கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம் கூட நான் அப்படி தான் கொடுத்தேன். எத்தனை நாணயங்கள் உள்ளதுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன். எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாடல் சம் கொடுத்த மாதிரி ஞாபகம். ஹோம்ஒர்க் சம்மில் இந்த மாடல் நான் கொடுத்துருப்பேன். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் இதுலேயே கொடுக்குறேன். நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அது சால்வ் பண்ணி காமிச்சிட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ ஹோம்ஒர்க் சம் என்னென்னா 13வது கணக்குன்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து ஹோம்ஒர்க் சம்மு. ஒரு பையில் 25 பைசா, 50 பைசா, 10 பைசா, சரிங்களா? 25 பைசா, 50 பைசா, 10 பைசா நாணயங்கள் 8:4:3 என்ற விகிதத்தில் 8:4:3 என்ற விகிதத்தில் உள்ளன. 8:4:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அப்பையில் மொத்தம் ரூபாய் 215 உள்ளன. இந்த பையில் மொத்தம் 215 உள்ளன எனில் 50 பைசாக்களின் எண்ணிக்கை 50 பைசாக்களின் எண்ணிக்கை எத்தனை? ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பையில் 25 காசு, 50 காசு, 10 காசு நாணயங்கள் இருக்குது. என்ன விகிதத்தில் இருக்குன்னா 8:4:3ங்கிற விகிதத்தில் இருக்குது. பையில் மொத்தம் ரூபாய் 215 இருக்குது. அப்படின்னா 50 பைசாக்களுடைய எண்ணிக்கை முக்கியம், கவுண்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா?
எண்ணிக்கை எவ்வளவு? அவங்க சால்வ் பண்ணிடுவீங்களா? இதை போட்டு எதுவும் காமிக்கணுமா? ட்ரை பண்றேன் சார். சரி, ஓகே. அடுத்தது மாடல் நம்பர் 9. ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சார். ஓகே. ஸோ 200, 400, 150ன்னு வரும். ஓகே. மாடல் நம்பர் 9, கடைசி மாடல். அதில் கொஸ்டின் நம்பர் 1. 350 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 350 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கலவையில் பால் தண்ணீரின் விகிதம், பால் மற்றும் தண்ணீருடைய விகிதம் வந்து 5:2, 5:2 எனில் அதிலுள்ள பால் தண்ணீரின் அளவு என்ன? அளவு யாது? லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கலவையில் பால் தண்ணீருடைய விகிதம் வந்து 5:2 அப்படின்னு இருக்கு. சரி, ரொம்ப ஈஸிங்க. மொத்த பங்கு எவ்வளோன்னு பாருங்க. மொத்த பங்கு 5 + 2, அதாவது 7 பங்கு. 7 பங்கு வந்து 350. அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு பாருங்க. ஒரு பங்குங்கிறது 50. அப்போ அவங்க கேட்குறது என்னது? பால் மற்றும் தண்ணீரின் அளவு. பால் வந்து 5, தண்ணி வந்து 2. நான் அப்படியே பெருக்கிடுங்க. இதை வந்து 250, சரிங்களா? ஏன்னா 5 × 50, இது மாதிரி × 50 போட்டுருங்க. இது வந்து 100 லிட்டர் பால் மற்றும் தண்ணீரின் அளவு. பால் வந்து 250 லிட்டர்னா தண்ணி வந்து 100 லிட்டர். இதான் ஆன்சர். அடுத்த சம் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 2. ஓர் உலோக கலவையில் உள்ள காப்பர், ஜிங்க், ஜிங்கினது விகிதம் வந்து 9:4. அக்கலவையில் உள்ள காப்பரின் அளவு வந்து 24 கிலோகிராம் எனில் ஜிங்கினது அளவு என்ன? ஜிங்க் அளவு என்ன? இல்லைங்க, 9 பங்கு, சரிங்களா? 9 பங்கு வந்து எவ்வளோவா? 24. அதான அர்த்தம். அங்கே பாருங்க, காப்பர் வந்து 9 பங்கு, அது 24. அவங்க கேட்குறது 4 பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 பங்கு என்ன வரும்? அவ்வளோதான். ஸோ 9 பங்கு 24னா ஒரு பங்கு எவ்வளோ? ஒரு பங்குங்கிறது 24/9. 8 3 24, 3 9ங்க. அவங்க கேட்குறது 4 பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பங்கு 8/3. இப்போ 4 பங்குன்னா 8/3 × 4, 8×4 32/3. இதான் ஆன்சர். 32/3. அப்படி இல்லை, கலப்பு பின்னமாக வேணும்னா 32 3 போட்டிங்கன்னா 1 3 3, அதாவது 5 3 30. ஸோ ஈவு வந்து முன்னாடி வந்துடும், கீழே இருக்க மீதி மேலே வந்துடும். 10 2/3ங்கிறது ஆன்சர். 10 2/3 கிலோ.
ஓகே போட்டாச்சு சார். ஓகே. அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏ கமா பி என்ற இரு கலன்களிலுள்ள தங்கம் கமா தாமிரத்தின் விகிதம். தங்கம் கமா தாமிரத்தின் விகிதம் முறையே 7:2 கமா 7:11. இவை இரண்டும் உருக்கப்பட்டு கிடைக்கும் சி கலனிலுள்ள தங்கம் மற்றும் தாமிரத்தின் விகிதம் யாது? ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஏ/பிங்கிற 2 கலன் இருக்குது. அதில் தங்கம் தாமிரம் இருக்குது. அது வந்து 7:2 7:11 அப்படின்னு கலந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அதாவது 7:2 தங்கம் மற்றும் தாமிரம், 7:11 அதுவும் தங்கம் தாமிரம் தான். இவை இரண்டுமே உருக்கப்பட்டு கிடைக்கும் சி கலனில் உள்ள தங்கம் தாமிரத்தின் விகிதம் யாரு? சரி, ஃபர்ஸ்ட் ஏ கலன்ல என்ன விகிதத்தில் இருக்கு அதை சொல்லுங்க. ஏ கலத்துல தங்கமும் தாமிரமும் என்ன விகிதத்தில் இருக்கு? 7:2 விகிதத்தில் இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்தது பி களத்தில் எவ்வளோ இருக்கு? 7:11 இருக்கு. சரிங்களா? 7:11 இருக்கு. இதில் தங்கம் மற்றும் தாமிரத்தின் விகிதம், அதாவது தங்கம் வந்து 7 பங்கு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து தங்கம் வந்து 7 பங்கு. டோட்டலாக எத்தனை பங்கு? 9 பங்கு. அதே மாதிரி இது வந்து தங்கம், இது வந்து தாமிரம். தாமிரம் வந்து எத்தனை பங்கு? 2 பங்கு. டோட்டல் 9. அதே மாதிரி ரெண்டாவதுல வந்து 7/18 வந்து தங்கம். அடுத்து 11/18ங்கிறது தாமிரம். ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. 7 + 9 7/9 பாருங்க, 7/9 + 7/18 விகிதத்தில் தாமிரம் 2/9 + 11/18. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ண போகிறோம். இங்கே 9 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ நான் மேலேயும் கீழே எதால் பெருக்கிக்கிறேன்? 2ஆல் பெருக்கிக்கிறேன் இதை. அப்போனா என்ன வருங்க? 7×2 14/18 + 7/18 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ மேலேயும் கீழே எதால் பெருக்கிறேன்? 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 4/18 + 11/18 இப்படி வருது. ஸோ டோட்டல் ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/18 விகிதத்தில் 15/18. இந்த 18க்கு 18 நம்ம தாராளமாக அடிச்சிடலாம். அப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 7 3 21 5 3 15 7:5ங்கிறது தான் தங்கம் மற்றும் தாமிரத்தினுடைய விகிதம் சி கலனில். இதுதான் ஆன்சர். டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. டவுன் பண்ணுங்க சார்.
போட்டாச்சு சார். ஓகே. நிமிஷம். சரி, சம்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் முக்கியம். அதாவது மொத்தம் 15 லிட்டர் கொண்ட மொத்தம் 15 லிட்டர் கொண்ட கலவையில் மொத்தம் 15 லிட்டர் கொண்ட கலவையில் ஆல்கஹால் 20%, மீதமுள்ளவை நீர். ஃபுல் ஸ்டாப். அக்கலவையுடன் 3 லிட்டர் நீர் சேர்க்கப்படுவதால் அதிலுள்ள தற்போதைய ஆல்கஹாலின் சதவீதம் யாது? கொஞ்சம் நீங்க இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து சதவீதம். சரிங்களா? சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. மொத்தம் 15 லிட்ரு. சரிங்களா? 20%னா என்னது? அதில் 3 லிட்ரு. அதாவது 15 × 20 / 100 0 15 2 30 /10 3. இப்படிலாம் போடக்கூடாது, டைம் ஆயிரும். புரியுதுங்களா? பார்த்தோன்னு சொல்லணும். 15 லிட்டரா, அதில் 100%ங்கிறது 15, 10%ங்கிறது 1.5, 1%ங்கிறது 0.15. பார்த்தோன்னு சொல்லணும். புரியுதுங்களா? சரி, 15 லிட்டர் அப்படிங்கிறது வந்து 20% வந்து ஆல்கஹாலா, அப்போ 3 லிட்டர் போயிடுச்சு. மீதி வந்து நீர். அப்போ மீதி என்ன இருக்குது? 12 லிட்டர் நீர். ஆனால் என்ன பண்ணுறாங்க, கலவையுடன் வந்து 3 லிட்டர் நீர் சேர்க்கப்படுகிறது. அதாவது இது வந்து நீர், அதோட 3 லிட்டர் சேர்க்குறாங்க. கொஞ்சம் இந்த இடத்துல கவனிங்களேன். 3 லிட்டர் ஆல்கஹால் அப்படியே வந்துடும், ஆனால் தண்ணி மட்டும் 3 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. அப்போது இது வந்து 15 லிட்டர் வாட்டர் ஆயிரும். டோட்டல் வால்யூம் எவ்வளோ மாறிடும்? 18 லிட்டர்னு மாறிடும். ஏன்னா இங்கேயும் 3 ஆட் ஆயிரும்ல டோட்டலாக. அப்போ தற்போதைய ஆல்கஹாலின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்பொழுதும் ஆல்கஹால் என்னென்ன இருக்கும்? 3 லிட்டராக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போது 3 லிட்டர் டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ? 18 லிட்டர் இன்ட்டு சதவீதம். அதனால் நம்ம 100ன்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ 1 3 3 6 3 18ங்க. ஸோ திருப்பி இங்கே 2 6 50ங்க. 50 × 100. அப்போ 50/3% அப்படின்னு வரணும். இல்லை சார், கலப்பு பின்னத்துலலாம் தாராளமாக போடலாம். 50/3 போட்டிங்கன்னா 1 3 3 2 6 3 18 2. ஸோ இப்போ வந்து 16 2/3%. இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஆனால் மேக்ஸிமம் ஆப்ஷனில் இதாக இருக்கும். 16 2/3 கலப்பு பின்னத்தில் தான் கொடுப்பாங்க. டவுன் பண்ணுங்க. ஓகே. டவுன் பண்ணுங்க சார். போட்டாச்சு. ஓகே.
சரி, இன்னும் இதே மாடலில் ஒரே ஒரு சம் கொடுக்குறேன். சரிங்களா? இதே மாடலில் ஹோம்ஒர்க் சம்மாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் சம்மு 20 லிட்டர் கொள்ளளவுள்ள 20 லிட்டர் கொள்ளளவுள்ள கலவையில் ஆல்கஹால் 10%. சரிங்களா? 20 லிட்டர் கொள்ளளவுள்ள கலவையில் ஆல்கஹால் 10%. மீதம் உள்ளவை வந்து நீர். மேலும் 80 லிட்டர் மேலும் 8 லிட்டர் ஆல்கஹால் 8 லிட்டர் ஆல்கஹால் சேர்க்கப்படுவதால் 8 லிட்டர் ஆல்கஹால் சேர்க்கப்படுவதால் அக்கலவையில் தற்போதுள்ள நீரின் சதவீதம் யாது? இதே மாடல் தான், ஈஸி தான். ஆன்சர் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா 64/2/7% வரணும். இதே மாடல், இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாடல் தான். ஸோ தெரியலனாலும் சொல்லுங்கள், 2 சம்முக்கும் நான் வீடியோ விளக்கம் கொடுத்துட்றேன். ஸோ இதோட என்ன முடிஞ்சிச்சு? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிச்சு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மட்டும் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ சம்ஸ் பார்த்துருப்போம் தெரியுங்களா? விஜயகுமார் மேடம் ஆக்சுவலாக ஹோம்ஒர்க் சம்மோட கவுண்ட் இல்லாமல் டோட்டலாக வந்து நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மட்டும் ஒரு 75 கணக்குகள் பார்த்துருப்பீங்க. 75 சம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹோம்ஒர்க் சம் இல்லாமல் சொல்கிறேன். ஹோம்ஒர்க் சம்லாம் சேர்த்திங்கன்னா அது வந்துடும், ஒரு 100 கிட்ட வரும். இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் சம் வரும்ல. ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் ரேஷியோவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து வயதுகள், ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ். ரொம்ப குட்டி டாப்பிக்கு. சரிங்களா? ரொம்ப குட்டியான டாபிக் தான். ஏன்னா இது வந்து சொல்லப்போனால் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கண்டினியூட்டி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வயதுகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சிலபஸ்லாம் தனியாலாம் கிடையாது. ஆனால் கொஷின் கேட்பாங்க. எதுலேருந்து கேட்பாங்க? இந்த மாதிரி ரேஷியோவிலேருந்து மெர்ஜ் பண்ணி தான் கேட்பாங்க. ரொம்ப குட்டியான டாபிக் தான். சரிங்களா? இதுவும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஸோ எப்படி நீங்கள் ரெண்டு டாப்பிக்கும் சேர்த்து டெஸ்ட் எழுதுறீங்களா? வயதுகளும் இல்லை விகிதமும்? இல்லை வேணாம், அது நீங்கள் விகிதமே பாருங்க. ஆமாம் சார். சரிங்களா? விகிதம் தனியாக வயதுகள் தனியாக பார்க்குறீங்களா? விகிதம் தனியாக பார்க்கணும். சரி, ஓகே. இது தனியாக டெஸ்ட்டு, அது தனியாக டெஸ்ட்னே வச்சுக்கலாம். ஸோ நாளையிலேருந்து புது டாப்பிக்கு ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ். கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் சார். கேட்கலாம். ஃபஸ்ட்டு சஞ்சய் 5 இயர் பிளான் கொடுத்துருந்தானா சஞ்சய்? 5 இயர் பிளான். நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள். எக்கனாமிக்ஸில் 5 இயர் பிளான் கண்டிப்பாக சிலபஸில் இருந்து 1950 15th March 1950. சரிங்களா? ஸோ நேரு தலைமையில் திட்டக்குழு அப்படிங்கிறது 15th March 1950. சரி, அடுத்தது இந்த நான்காவது 5 இயர் பிளான், 5ஆண்டு திட்டம் இருக்குல்ல, 4வது 5ஆண்டு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது? 4வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எதனை அடிப்படையாக கொண்டது? நிலையான வளர்ச்சி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா மாடல் கேட்குறேன். ஆப்ஷன் கொடுத்துடவா? ஆப்ஷன் வந்து ஹரோடு டோமர், அடுத்தது சிஇஎல்பி, அடுத்தது மஹலனோபிஸ். ஆமாம், சிஇஎல்பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 4th 5 இயர் பிளானுங்கிறது
சி சார் அந்த எக்ஸ்பிளனேஷன் தெரியுமா சார்? எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல, நான் பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இது வந்து நான் கேட்ட கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அவங்களே சிஎல்பின்னு தான் கேட்டிருக்காங்க. நான் பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். சுழல் திட்டம் தமிழில் தானே படிச்சிருக்கீங்க? சுழல் திட்டம் ஆமா சார். எப்போன்னு தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? சுழல் திட்டம் வந்து 1966 to 69. 78லேருந்து 79 தான் சுழல் திட்டம். திட்ட விடுமுறை. ஆமாம். யார் போட்டாங்க? கரீபி கட்டாவோ. கரீபி கட்டாவோ. ஆமாம், 6வது 5 இயர் பிளான். சரிங்களா? ஓகே. வேற 10வது ஐந்தாண்டு திட்டம் வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? வந்து 2002 2007 வரைக்கும் சார். ஆமாம். ஆனால் அதனுடைய வளர்ச்சி எவ்வளோ டார்கெட் வச்சாங்க, இலக்கு எவ்வளோ அடைஞ்சாங்க? சரி, 8% டார்கெட் வச்சாங்க, 7.2% அவங்க அடைஞ்சாங்க. சரிங்களா? சரி, ஓகே மேடம், நீங்கள் ரெடியா? ரெடி சார். ஓகே. வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுள்ள வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது சார். சரி, ஓகே. உரிச்சொற்றொடர் பின், உரிச்சொற்றொடரில் வந்து அதாவது சால தவ அப்படிங்கிற உரிச்சொற்களின் பின். நன்னி கடி அதெல்லாம். ஹலோ, சால தவளை மட்டும் மிகும். கரெக்டுங்களா? வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? வினா எழுத்துக்கள் வல்லினம் மிகும் சார். மிகாது. மிகா. ஆமா. வினா எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் மிகாது சார். ஏ ஓலாம். இதுல ஏ வந்து மிகும் சார். வண்டு பறந்தது, இதுல மிகுமா? வண்டு பறந்தது. இது என்ன தொடர்? மிகும் சார். மிகாது. எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. வண்டு பறந்தது எழுவாயா? ஓகே. சாரை பாம்பு. சாரை பாம்பு ஈர்ப்பு பண்பு தொகை. அதான் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும் சார். மிகும். 4ஆம் வேற்றுமை விரி. 4ஆம் வேற்றுமை விரியிலும் மிகும் சார். 4ஆம் வேற்றுமை விரி மிகும். 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகை மிகாது சார். மிகாது. 3ஆம் வேற்றுமை உருபுக்கு பின். 3ஆம் வேற்றுமை உருபுக்கு பின்னாடி மிகுமா மிகாதா? கேட்கல சரியா? 3ஆம் வேற்றுமை உருவுக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? சரியா தெரியல சார். மிகாதுங்க. 3ஆம் வேற்றுமை ஓடுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சரி, போதும். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.